உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. சுவையும் ஆரோக்கியம் இருந்த அமோக சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பார்த்தீங்கன்னா சிக்கன் காளி மிர்ச். இந்த சிக்கன் காளி மிர்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி. நான் வீட்டில் நார்மலாக பண்ணும்போது இந்த மிளகு வச்சு பண்ணும்போது பெரும்பாலும் வெங்காயம், தக்காளி, இந்த பூண்டு இதெல்லாம் போட்டு பண்ணுவீங்களே. ஆனால் இன்றைக்கி இந்த வெங்காயம் தக்காளிலாம் போடாமல் இடித்த பூண்டு, கொஞ்சம் தயிர், மிளகுத்தூள், அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற மசாலா. இந்த மசாலா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மிளகாத்தூள் அதிகமாக போடக்கூடாது. அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிளகோட காரத்தன்மை தான் நம்மளுக்கு அதிகமாக இருக்கணும். அதனால தான் இந்த மிளகு தன்மைக்காக நம்ம என்ன பண்ணுறோம், மிளகுத்தூள் அதிகமாக போடுறோம். மல்லித்தூள் வந்து அடுத்த அந்த டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. மிளகாவோட தூள் பார்த்தீங்கன்னா, அதாவது வரமிளகா தூள் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கணும். இதான் விஷயம். சரி வாங்க இப்போ இந்த ரெசிபி பற்றி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்த்தலாமா. சிக்கன் காளி மிர்ச் தேவையான பொருட்கள்: சிக்கன் 200 கிராம், தயிர் 50 ml, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், இடித்த பூண்டு 10 பல்லு, மஞ்சத்தூள் சிறிதளவு, மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 3/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி சிறிதளவு, எண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போது இந்த ரெசிபி தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. டக்குன்னு நீங்கள் பண்ணிடலாம். வீட்டில் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வராங்கன்னா நீங்கள் டக்குன்னு பண்ணிடலாம். ஏன் சொல்கிறேன்னா, இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தை முர் காளி மிர்ச்னு சொல்லி ரெசிபி இது. இதில் கடலை மாவுலாம் போடுவாங்க. இதில் கடலை மாவுலாம் போடுறதுக்கு எதுக்கு காரணம் என்ன, இந்த தயிரில் வந்து அந்த தயிர் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு கடலை மாவுலாம் போட்டு ஒரு கெட்டியான ஒரு பக்குவத்தை கொடுக்கறதுக்காக பண்ணுவாங்க நம்ம ஹோட்டல் சைடில். ஆனால் அதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் வச்சு பண்ணும்போது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வேண்டாம் சொல்லிட்டு தான் நம்ம என்ன பண்ணோம்னா, இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன். இது டக்குன்னு சூப்பராக வந்தது. அதை அப்படியே இங்கே வந்து பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பண்ண ஆரம்பித்தோம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், தாளிப்பு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், அப்படிலாம் சோம்பு இல்லை சீரகம் இந்த மாதிரி தாளிப்படுவோம். ஆனால் இந்த இடத்துல அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. இந்த இடித்த பூண்டு இருக்குல்ல, இந்த இடித்த பூண்டை நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்றும் பாதி இடித்த பூண்டை சும்மா தாளிப்புக்காக நம்ம இதில் போடுறோம். இந்த தாளிப்புக்கு சும்மா அந்த வாசத்துக்காக. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பூண்டு இங்கேயும் போடுறீங்க, அப்புறம் இங்கேயும் போடுறீங்கன்னு சொல்லுவீங்க. ஆனால் இந்த இடத்துல இந்த பூண்டு பார்த்தீங்கன்னா அளவு கம்மி. 3 மடங்கு பூண்டு, 7 மடங்கு இஞ்சி வச்சுருக்கேன். எப்பவும் பார்த்தீங்கன்னா பூண்டு தான் அதிகமாக போடுவேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் 7 மடங்கு பூண்டு போடுவேன், 3 மடங்கு இஞ்சி போடுவேன். ஆனால் இந்த இடத்துல அப்படியே உல்ட்டாவாக மாற்றிருக்கேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பூண்டு தாளிப்பு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் போடுறோம். ஏன் எடுத்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம், காரணம் இருக்குது. ஏன் கேட்டிங்கன்னா, நீங்கள் டேரெக்டாகவே அந்த மசாலாவை இதில் போட்டிங்கன்னா அந்த எண்ணெய் சூடாக இருக்கும் போது கம்பல்சரி வந்து என்னன்னா அப்போ தீஞ்சி போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப கவனம் தேவை. அதனால தான் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு மசாலா போட்டு சிக்கனை பெட்டுறது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மசாலா இன்னொரு விஷயம், இந்த ஆயிலில் டேரெக்டாக போடுறதுக்கு காரணம் கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற கலர் வந்து கொடுக்கும். இதுவே சிக்கன் போட்டு இல்லை வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு தேங்காய் போட்ட பிறகு மசாலா போட்டு பாருங்களேன், அந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற பக்குவம் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கின மாதிரி இருக்கும். அதனால் ஸ்ட்ரைட்டாகவே இந்த ஸ்பைசஸ் போடுற அந்த ஆயிலில் போட்டு குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். அந்த மாதிரி குக் பண்ணும்போது முக்கியமாக இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பேஸ்னா நீங்கள் போட்ட பிறகு அதுக்கப்புறம் மசாலா போட்டிங்கன்னா சேஃபாக இருக்கும். இதான் வீட்டில் பண்ண ஞாபகத்தில் வச்சுங்க. ஓகே, இப்போது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட பிறகு சும்மா ஒரு 2 செகண்ட் வந்து நீங்கள் நல்லா வதக்குறீங்க. வதக்கி முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்மக்கிட்ட இருக்க அந்த மசாலா, இந்த மஞ்சத்தூள் சும்மா சிட்டிக்க போடுறோம். ரொம்ப அதிகமான மஞ்சத்தூள் வேண்டாம். இதுக்கப்புறம் இந்த மிளகாத்தூள். இந்த மிளகாத்தூள் காரத்தன்மைக்காக போடுறோம். ஆனால் இந்த காரத்தன்மை சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, மிளகாவோட காரத்தோட மிளகுத்தூளோட காரம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் மிளகுத்தூள் அதிகமாக போடுறோம். இப்போ மல்லி அந்த நல்ல வாசம் கொடுக்கும். நம்ம எந்த ஒரு ரெசிபி பண்ணாலும் மல்லி வந்து காரத்தன்மை இருக்காது, நல்லா வாசம் கொடுக்கும். லைட்டாக அந்த சிக்கனோட கோட்டிங் வர்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மல்லித்தூள் போடுறோம். இதுக்கப்புறம் உப்பு, இதோட சிக்கன். ஆனால் இந்த இடத்துல அந்த மிளகுத்தூளை மட்டும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே போடக்கூடாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மசாலா போட்ட பிறகு சும்மா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நல்லா வதக்குறீங்க. வதக்குற டைமில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. எதுக்காக தண்ணி ஊற்றுறேன்னா, அந்த ஆயிலோட அந்த மசாலாலாம் நல்லா வெந்து வரும். அதுக்கப்புறம் திருப்பி நல்லா குக் பண்ணணும்னு வச்சிங்கன்னா, ட்ரை ஆன பிறகு வந்து இந்த மாதிரி லைட்டாக தண்ணி ஊற்றி லைட்டாக குக் பண்ணினா உங்களுக்கு அந்த மசாலாவோட க்ளோ வந்து இப்போ மேலே நல்லா வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த மாதிரி லைட்டாக அந்த க்ளோ வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த பச்சை வாசனையும் போடுறதுக்கான நேரம் இதுதான் கரெக்டான நேரம். அதனால தான் இந்த மாதிரி குக் பண்ணுறோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த சிக்கன் போடுறோம். சிக்கன் வந்து பர்டிகுலராக இது பார்த்தீங்கன்னா நீங்கள் எனி சிக்கன் யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, அந்த லெக்கோட பார்ட்டு, தொடப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா,
இந்த தொடப்பகுதியை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பிரஸ்ட்டும் போட்டு குக் பண்ணலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. ஆனால் கொஞ்சம் ஓவராக குக் பண்ணுவோம். அப்படி ஓவராக குக் பண்ணும்போது என்னன்னா அந்த பிரஸ்ட் வந்து மார்பு பகுதி வந்து என்னன்னா கொஞ்சம் ரப்பர் மாதிரி ஆகிடும், அதாவது நூல் நூலாக ஆன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு சேஃபர் சைடில் தொடப்பகுதி மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இந்த தொடப்பகுதி யூஸ் பண்ணும்போது வேல்யூ உங்களுக்கு நல்லாயிருக்கும், அந்த ஜூஸியாக இருக்கும், சாப்பிட்றது நல்லாயிருக்கும். அதனால தான் இப்படி பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த மசாலாவோட இந்த சிக்கன் நல்லா வேகணும். ஒரு 20% சிக்கன் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இருக்க தயிரை யூஸ் பண்ண போகிறோம். இந்த தயிரும் இந்த சிக்கனும் டுகெதராக குக் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக டைல்யூட் ஆகும். அந்த டைமில் தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் நல்லா அந்த சிக்கன் நல்லா வெந்து சுண்ட வரும்போது மட்டும்தான் தேவைப்பட்ட தண்ணி யூஸ் பண்ணணும். கவனம் தேவை. ஸோ வேகட்டும். ஒரு 20% ஆன பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் வந்து அப்படியே குக் பண்ண ஒரு 20% அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. ஸோ நீங்கள் வீட்டில் குக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். கீழே அடிப்பகுதி பாருங்கள், உங்களுக்கு அடிப்பகுதி வந்து மசாலா ஒட்டவே இல்லை இப்படி கீழே. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம், அப்புறம் மசாலா போட்டோம். மசாலா மிக்ஸ் ஆனே கெட்டித்தன்மை வரும். அந்த கெட்டித்தன்மை வந்த உடனே லைட்டாக தண்ணி ஊற்றுனேன். இதுதான் விஷயம். இப்போ இந்த மாதிரி அந்த சிக்கன் வெந்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பக்குவத்தில் இருக்கும். இந்த மாதிரி வேகும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மசாலா நல்லா அந்த சிக்கனோட நல்லா கோட்டிங்கி நல்லா இறங்கியிருக்கும். இப்படி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணுவோம். தயிர் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், உங்களுக்கு வந்து புளிப்புத்தன்மை டைல்யூட் ஆகும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டே ஸ்பைசஸ் போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், சிக்கனோட சேர்த்துறோம். அப்போ காரத்தன்மை உணவு ஒன்று ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதான் விஷயம். இப்போ முக்கியமான இன்க்ரீடியன்ஸு உங்கள் வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த தயிரோட தன்மை புளிப்புத்தன்மை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுங்கள். அதான் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ இதுக்கப்புறம் நல்லா கொத்தமல்லி போட்டு நல்லா வேகட்ட சொல்லி ஒரு மூடி போட்டு விட்டுடலாம். அவ்வளோதாங்க. சும்மா தள்ளன்னு நல்ல மழை காலத்துக்கும் எனி டைம் மழை காலம்னா வெயில் காலம் மழை காலம் எல்லா டைம்லையும் வந்து ஒரு அல்டிமேட்டான ஒரு ரெசிபியாக இருக்கும். ரொம்ப ஈஸி. இது யார் வேணாலும் பண்ணலாம். புதுசாக கிச்சனுக்கு வரவங்க சமைக்கணும், நல்லா புதுசாக இது நல்லா காரசாரமாக இருக்கணும், புளிப்பாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஒன்று முக்கியமாக கவனிக்க வேண்டியது அந்த தயிர் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வேகட்டும், அப்புறம் பார்க்கலாம். இந்த தயிரெல்லாம் போட்ட பிறகு நல்லா வெந்திருக்கும். இந்த தயிர் போடும்போது இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது இந்த தயிர் அந்த சிக்கனும் சேர்ந்து வேகும் போது அந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆகாது, நல்லா சாஃப்டாகவே இருக்கும். நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு மணிக்கு மதியம் குக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, ஈவினிங் ஒரு 7 மணிக்காக சாப்பிட்னா அந்த தயிரோட அந்த சிக்கன் மிக்ஸ் ஆகும்போது அந்த ஜூஸியாக தான் இருக்கும் தன்மை, உங்களுக்கு வந்து ட்ரை ஆகிற தன்மை ஆகாது. ஸோ அதனால தான் இந்த தயிரும் அதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து ஆஹா ஓப்பன் பண்ணும்போது அந்த ஆவியில் அப்படியே வாசம் கம்ம சூப்பராக வந்திருக்கு. வேற லெவல். இப்போ பாருங்க, அந்த சிக்கனு இதெல்லாம் வெந்து இப்படி நல்லா ரெடி ஆயிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த சிக்கன் நல்லாவே வந்திருக்கு. இந்த இடத்துல லாஸ்ட்டாக வந்து இந்த மிளகுத்தூள், எப்படி இந்த மிளகுத்தூள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கொர பக்குவத்தில் அரைச்சி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தா தெரியும். அந்த கொர பக்குவத்து மிளகுத்தூளை வந்து எப்படி மேலோட்டம் அப்படி போட்டு அப்படி இறக்கணும். ஃபஸ்ட்டே மிளகு போடாதீங்க. அந்த மிளகு ஃபஸ்ட்டே நீங்கள் போட்டோன்னா லைட்டாக அந்த ஒரு கசப்பு தன்மை வந்துடும். அந்த கசப்பு தன்மை வராமல் இருக்குதா நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி மிளகுத்தூளை கடைசியாக போடுறோம். அந்த காரத்தன்மை கரெக்டாக இருக்கணும். 1-2 மிளகு பல்ல கடிக்கும் போது தெரியணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி பிடிச்சிங்க, அது வேல்யூ இல்லை. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மிளகுத்தூளை ஆல்வேஸ் வந்து ஒரு 10% கொர பக்கத்தில் அரைச்சி போடுறோம். இதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி நல்லா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த கொத்தமல்லி நல்லா தாராளமாக அப்படியே மேலே போட்டு அப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துச்சிங்க. ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு பெப்பர் சிக்கனு. இது நார்த் இந்தியன் ஸ்டைலில் சொல்லியிருக்கேன், முறுக்கு ஆலு மிர்ச்சின்னு சொல்லி. நம்ம ஊரில் செய்கிற அந்த பெப்பர் சிக்கன் தான் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ தலைவர் என்ன பண்ணுறோம், அப்படியே ஒரு பேட்டை பண்ணுங்க. அவ்வளோதான். இதுக்காக கடைக்கு ஓடி போயிட்டு அது வேணும் இது வேணும் இல்லை, இது எல்லார் வீட்லேயும் இருக்கும் அந்த மசாலா. அப்படியே டக்குன்னு அப்படி பெரட்டி அவ்வளோதான் ஐயா. அப்படியே சூட அவ்வளோதான். இந்த ரெசிபி பண்ணியாச்சு. பண்ணக்கூடாத விஷயம் நான் ஏற்கனவே எல்லாத்தையும் சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் சொல்கிறேன். பிரஸ்ட் மார்பு பகுதி யூஸ் பண்ணாதீங்க. தயிர் யூஸ் பண்ணும்போது தண்ணி அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. மிளகுத்தூள் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா கடைசியாக தான் போடணும். நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா கசப்பு தன்மை வந்துடும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கோத்ரூ பண்ணுங்கள். அதே டைமில் பூண்டு நம்ம இடித்து போட்டிருக்கோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டிருக்கோம். அதனால் வந்து இஞ்சி பூண்டில் பண்ணும்போது பூண்டோட அளவு கம்மியாக இருக்கும். இந்த 4 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். தி பெஸ்ட்டான ஒரு பெப்பர் சிக்கன் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரெடி ஆகிடுச்சு. அப்படியே சுட ஒரு பீஸ் எடுத்து சாப்பிடலாமா?
சூடு தி பெஸ்ட்டு. இந்த மாதிரி ரெசிபி செய்கிறதுக்கு வந்து யாராவது செஞ்சு தருவாங்களா அப்படி சொல்லி எதிர்பார்க்க வேண்டியதான். நீங்கள் வீட்டுக்கு கிச்சன் போய்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஐம் ஷூர் டெஃபினட்டாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு புது ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி யூ. பை. டேக் கேர். தேங்க்யூ.